எடுத்துக்காட்டு 6.19 இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஸ்கொயர் என நிரூபி. ஸோ எல்ஹெச்எஸ்ன்னு போட்டு இந்த சைடு இருக்கிறத எல்ஹெச்எஸ்ல எழுதிடலாம். ஸோ இது ஃபுல்லாக வெக்டார் முப்பெருக்கல் தான். அது மட்டும் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் பாருங்கள். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டாரை எப்படி எழுதலாம்னா ஒரு கிராஸு ஒரு டாட்டாக எழுதலாம். இப்படியும் எழுதலாம், ஒரு டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். எப்படி வேணால், ரெண்டுமே ஒன்று தான். இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமம். ஸோ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற கம்மா போட்டிருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தடில் எழுத போகிறேன். ஒரு கிராஸ் ப்ராடக்டாகவும் ஒரு டாட் ப்ராடக்டாகவும் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போது இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு பி வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணுவோம், பி வெக்டாரும் சி வெக்டாரும் தனியாக எழுதிட்டு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டில் இந்த பி வெக்டார் டாட் சி வெக்டார்னு எழுதுவோம் இல்லையா. பி வெக்டார் இங்கே வந்துட்டா இந்த வெக்டாரும் இந்த சி வெக்டாரும் இருக்கும், அதை வந்து டாட் போட்டு எழுதுவோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். அதே மாதிரி சி வெக்டார் இங்கே வந்துட்டா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரையும் டாட் போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இந்த டாட் அப்படியே வரும், சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் அங்கே அப்படியே வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது வந்து செட் ப்ராக்கெட் போட்டுருக்குறேன். ஓகேவா? பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுறாதீங்க, செட் ப்ராக்கெட். இப்போது ஒரு கிராஸும் ஒரு டாட்டும் வந்தால் என்ன பண்ணும், ஒரு கிராஸும் டாட்டும் இது இங்கே போட்டுருங்க பாருங்கள். ஒரு கிராஸும் ஒரு டாட்டும் வந்தால் அது பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதலாம். அதே மாதிரி தான் நானே இது 3 வெக்டாரையும் பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதியிருக்கிறேன். இந்த பி வெக்டார் அப்படியே இருக்கும். மைனஸ் இது பாருங்கள், இங்கே ஒரு கிராஸ் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது. இப்போ ஒரு கிராஸும் ஒரு டாட்டும் இருந்தால் அது என்ன பண்ணலாம், பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே இப்படி எழுதலாம். இந்த சி வெக்டார் அப்படியே இருக்குது. அடுத்து இந்த டாட்டு இங்கே இருக்கிற சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இங்கே அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இப்போது இந்த டேர்ம் அப்படியே எழுதுகிறோம். பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரே மாதிரி 2 முறை வந்தால் அதோட மதிப்பு 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே இருக்கிற இந்த பி வெக்டாருக்கும் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இங்கே வரும். இந்த டாட் போட்டு எழுதிப்போம். இது அப்படியே இங்கே எழுதுறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் வந்தால் அது என்ன பண்ணலாம், பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதலாம். பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே கமா தான் போடணும். இதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இது அப்படியே இருக்கும். இது பாருங்கள், இது மாறி இருக்கு இல்லையா. இது ஆர்டராக ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதுகிறோம். ஸோ எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை. இப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டிங்க. தேர்ஃபோர் கொஸ்டின் எடுத்து எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். ஸோ ஈஸியான சம் இது. இந்த இடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான்.